மேகலா, தஞ்சாவூர்லேருந்து அருள்வா கேட்க வந்தீங்களா என்கிட்டத்துல? மேகலா. ஆமாம். சரி. ஆமாம் ஆமாம். சரி. இப்போ உங்களுடைய மாமனாருடைய அத்தை ஒருத்தவங்க தெய்வமாக வந்திருக்காங்க. அவங்க பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்கம்மா. சுந்தராம்பாள். கரெக்டுமா, கரெக்ட். சரி, உங்களுடைய குலதெய்வம் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்கம்மா. பச்சை அம்மன். கரெக்டுமா. சரி, உங்கள் சின்ன மாமனார் ஒருத்தர் மருந்து குடிச்சு இறந்து போயிட்டாரு. அவர் பேர் கூட எனக்கு தெரியும், கரெக்டாக சொல்லி அழைக்கவா? அழைங்கம்மா, அழைங்க. சுந்தரேசன். கரெக்டுமா, கரெக்டு. சரி, அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரோட அத்தை பையன் ஒருத்தன் சூசைட் பண்ணிட்டார். அவர் பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்கம்மா. அவர் பேர் வடிவேல் சாமி. ஆமாம்மா, ஆமாம். சரி, உங்கள் சொந்த கொழுந்தனார் ஒருத்தர் வாய்க்கால் ஆற்றுல போகும்போது அப்படியே இறந்து போயிட்டார். அவர் பேர் சொல்லிட்டா? சொல்லுங்கம்மா. சரி, செந்தில் வேலன். கரெக்டுமா, கரெக்ட். ஆமாம். சரி, அது மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சுருக்காரு. கொஞ்சம் இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, சரியா? ஆமாம்மா, ஆமாம். சரி, பணமே நிற்க மாட்டேங்குது, சரியா? ஆமாம்மா. சரி, இப்போ உங்கள் வீட்டுக்காரருக்கு உங்கள் அப்பா உங்கள் மாமனாருக்கு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பிளாக் இருந்து அதை ஆப்ரேஷன் போன மாதம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம்மா, ஆமாம், ஆமாம். சரி, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் மாமனாருக்கு சுகரு அந்த மாதிரி ஏறி 5 விரலையுமே இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ ஸ்டில் நவ் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ஆமாம்மா, ஆமாம். அதில் கொஞ்சம் பணம்லாம் பயங்கரமாக வீரிய செலவு ஆயின்ட்டுருக்கு. ஆமாம்மா, ஆமாம். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் மாமனாரோட தங்கச்சிங்க 2 பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? சொல்லுங்கம்மா. சரி, ஒருத்தவங்க பேர் அஞ்சலை, கரெக்டா? கரெக்டுமா, கரெக்ட். இன்னொருத்தவங்க பேர் அகிலாம்பாள். கரெக்டுமா, கரெக்ட். சரி, அதை வந்துட்டு இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் மாமனார் உடம்பு சரியாக போகணும், சரியா? ஆமாம்மா, ஆமாம். மருத்துவ செலவு குறையணும், அவர் படிப்படியாக உடல் தேகம் ஆரோக்கியம் முன்னேறி வரணும், எங்கள் மாமனார் நல்லபடியாக வரணும் அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டுறீங்க. உங்கள் வீட்டுக்காரர் துணி கடை வச்சுருக்காரு, அது நல்லா ஓடிட்டு இருந்த கடை இப்போ கொஞ்சம் ஓடுது. ஆனால் வருமானங்கிறது பணங்கிறது நிற்காமல் இருக்குது. அதாவது பணம் சேவிங் இல்லாமல் இருக்குது, போயிட்டே இருக்குது. வர்றது தெரியுது, நிற்க மாட்டுது, சேவிங் பண்ண முடியல. அது ஒன்று பண்ணும். உங்கள் மாமனாருக்கு உடல் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக ஆகணும். பணம் வியாபாரம் நீங்கள் கடையில் ஓட்டின பணம் வந்து சேவிங்கில் நிற்க மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்காமா? இந்த பணம் வந்து நாங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அது உங்களால் ஏதாவது பண்ண முடியுமான்னு என்ன அருள்வா கேட்க வந்தீங்களா? சரி, நீங்கள் என்னோட இன்பாக்ஸ் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் ஒன்று சொல்லித்தரேன். அந்த மந்திரத்தை நீங்கள் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு சொல்கிறது மூலமாக அந்த மந்திரத்தை உச்சாதமும் உடல்நிலை அந்த தேவையில்லாத மருத்துவ செலவு குறையும். அதே மாதிரி இன்னும் ஒரு பரிகாரம் நான் ஒன்று சொல்லித்தரேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலமாக பணம் இருப்பு இருந்து கொண்டே இருக்கும். எப்போட்டில் வீண் வீரிய செலவு ஆகாது. ஓகேம்மா, ஓகே. இதுக்காக தான் என்ன அருள்வா கேட்க வந்தீங்க. நான் கரெக்டாக சொன்னேன்னா தாயி? ஆமாம்மா, கரெக்டாக சொன்னீங்க. நன்றிம்மா. நன்றிம்மா, நன்றி.